அது எனக்கு தெரியும். இந்த உண்மையை உனக்கு சொல்றதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன். ஐயா, குழந்தை விஷயமா யாரோ பேசுறாங்களே. அர்ச்சனா மௌனமாயிட்டாள. அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? என்ன மௌனமாயிட்ட? அதிர்ச்சியா இருக்கா? இப்ப என்ன பண்ண போற? சொல்லு. முதல்ல போனை வை. அர்ச்சனா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? சொல்லு அர்ச்சனா, ஏன் மௌனமா இருக்கிற? ஒரே கோவமா வருது. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அர்ச்சனா, விஷயத்தை கொஞ்சம் விவரமா சொல்ல. இந்த மாதிரி ஆளெல்லாம் விடவே கூடாது. அர்ச்சனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னன்னு சொல்ல? ஏ மாமா, நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்களா? என்ன மாதிரி காரியம்? எனக்கு 2 குழந்தை உயிரோட பிறந்துச்சான். அதுல ஒரு குழந்தைய நீங்க யாருக்கோ தானமா கொடுத்துட்டீங்களாமே. யாருக்கோ அந்த குழந்தைய தானமா கொடுத்துட்டு என்கிட்ட அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு பொய் சொல்லிருக்கீங்களாம். எவனோ ஒருத்த எனக்கு போன் பண்ணி இப்படி அநியாயமா பொய் சொல்றான். எனக்கு போய் நீங்க துரோகம் பண்ணுவீங்களா? அப்படி ஒரு காரியம் நீங்க பண்ணீங்களா நான் செத்து போயிடுவேனே. அப்படி நான் செத்து போற மாதிரி ஒரு காரியம் நீங்க எப்பவுமே செய்ய மாட்டீங்க. முட்டாள். என் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பையும் பாசத்தையும் எப்படி கொச்சப்படுத்துறான். குழந்தை மேல உயிரே வச்சிருக்கிற உங்களை குழந்தைய தூக்கி கொடுத்துட்டீங்கன்னு பழி போடுறான். யார் மேல பழி போடுறதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? மாமா, நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. இந்த வேலையெல்லாம் செய்யறது அந்த மதனா தான் இருக்கும். உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டதை நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அவன் மனைவி குழந்தையோட வாழ்ந்தாதானே அவனுக்கு அது அருமை தெரியும். பூமிகா கூட வாழணும்னு நாம அவனுக்கு நெருக்கடி கொடுக்கறோம்ல. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம 2 பேருக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறான். நம்மள பிரிக்க பாக்குறான் மாமா. இதுக்கெல்லாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா. என் மாமா எந்த சூழ்நிலையிலும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை மறைக்க மாட்டாரு. அது அவனுக்கு தெரியுமா? உள்ள வாங்க மாமா. அவங்க நிக்கிறாங்களா போயிட்டாங்களா? அது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு மதன்? அம்மா பாவம், இந்த தெருவுலயே வாசல்லயே நிக்கிறாங்க. சரி, அவங்கள உள்ள கூப்பிடுங்க. சரி சரி, நான் போய் வர சொல்றேன். அம்மா, மைனா உள்ள கூப்பிடுறமா. வாமா, மைனாட்ட பார்த்து பேசுமா. சரி சரி, பா பா பா. மைனா, உன் அத்தை வந்திருக்காங்க. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? என்னடா இவ போன விரட்டுறா, அப்புறம் வாங்கன்னு நல்லா விசாரிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல மைனா, நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டியே, எனக்கு அதுவே போதும். ரொம்ப தேங்க்ஸ் மைனா. என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்கவே முடியாது மைனா. அன்னைக்கு போலீஸ பார்த்த பயத்துல ஏதோ வாய் தவறி
மைனா என் மருமக இல்லைன்னு தப்பா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இனிமே எப்பவும் நீதாம்மா என் மருமக. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நான் இனிமே அப்படி சொல்லவே மாட்டேம்மா. இங்க பாருங்க ஆண்டி, இனிமே உங்க மனசுல இந்த மைனா தான் உங்களோட மருமகன்ற நினைப்பு எப்பவுமே இருக்கணும். நினப்பு மட்டும் இல்ல மைனா, இனிமே யார் கேட்டாலும் மைனா தான் என் மருமக, மைனா தான் என் மருமக, மைனா தான் என் மருமகன்னு கோர்ட்டு சத்தியமா அடிச்சு சொல்வேம்மா. நிஜமா இப்படி சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்வேம்மா. அது அந்த பயம் இருக்கட்டும். போங்க, போயிட்டு வீட்டு வேலை நிறைய இருக்கு பாருங்க. வீட்டு வேலையா? ஆமா, அழுக்கு துணி எல்லாம் ஒரு மூட்டையா சேர்ந்துடுச்சு. எல்லாத்தையும் போய் துவைங்க. வாஷிங் மிஷின்ல துவைச்சிடுறேன். அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி 4 days ஆச்சு. அதனால நீங்களே துவைச்சிடுங்க. அப்போ நான் கையில துவைக்கணுமா? Of course. துணி அழுக்கானா துவைச்சுதானே ஆகணும். துவைச்சிடுங்க. டேய், என்னடா ஒரு மூட்டை துணிய என்ன கையில துவைக்க சொல்றா? அம்மா நீயாவது பரவாயில்லம்மா. எங்க அது? இந்த வீடு முழுக்க ஃப்ளோர் இது வரைக்கும் 4 தடவை மாப் போட்டிருக்கேன். காலை வச்சு தேய்ச்சி அழுக்க இருக்கான்னு பாக்குறாமா. உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்னு என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டிய. எப்படி என் குழந்தைய தூக்கிட்டு போயிருந்தோமே, எப்படி உள்ளார போகிறது? அன்னைக்கு நான் வரும்போது குழந்தை அழுகுற சத்தம் உள்ளே இருந்து தான் கேட்டுச்சு. சரி, பின் வழியா போ.
எப்படி உள்ள போறது? என்ன சத்தம்? யாரு? யாரது? என்ன ஜன்னல் திறந்திருக்கு? என்னை மன்னிச்சிடுற தங்கம். உங்க அப்பா ஒரு முட்டாளு. உன்னைய தானம் கொடுத்துட்டு வாத்தாட்ட இருந்து உன்னைய பிரிச்சு வச்சு கஷ்டம் கொடுத்துட்டுண்டா. என்னை மன்னிச்சிடுறா செல்லம். உன்னைய உன் ஆத்தாட்ட சேர்க்கிற வரைக்கும் உன் அப்ப தூங்க மாட்டேன்டா. உன்னை ஒரு மாசம் மட்டும் வச்சுக்கிட்டு தந்துடுறேன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்களோட அந்த வார்த்தையை நம்பித்தானே உன்னைய கொடுத்தேன். ஆனா இப்ப உன்னைய வச்சுக்கிட்டு தர மாட்டேன்னு என்கிட்ட சொல்றாங்க. உன்னை உரிமை கொண்டாட பாக்குறாங்கடா. அதனாலதே உன் அப்ப இப்படி களவாடித்தனமா உன்னைய தூக்கிட்டு போக வந்திருக்கேன். செல்லம், உன் அப்ப உன்னை எப்ப தூக்கிட்டு போறேன். சத்தம் போடக்கூடாது, அழுவாத. என்ன என்னங்க? ஐயோ, திருட திருட திருட! அத்தை! ஐயோ, என் குழந்தை! யாரு? யாரது? ஏய், யாரு? ஐயோ, திருடன் திருடன்! டேய் கிருஷ்ணா, எங்கடா இருக்க? திருடன் திருடனா? டேய், அவன புடிச்சு சொல்றேன், விடாத. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஐயோ, ஏன் உள்ள திருட வந்திருக்க? யோ, செக்யூரிட்டி! திருட உள்ள வந்தா என்ன பண்றீங்க? அடியா! நீயா? உன்னதான் நேத்தே நல்லா கவனிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன்ல. இப்ப யாருக்கும் தெரியாம குழந்தைய திருடிட்டு போலான்னு வந்தியா? என் குழந்தைய தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன். விட மாட்டியா? டேய், இவனை அடிச்சு தூக்கி வெளியே வீசுங்கடா. இழுத்துட்டு போங்கடா. நல்லா போடுங்க. வெளியே துரத்துங்க. அடிக்கிற அடி நீ எப்பவும் இந்த வீட்டு வாசலுக்கே வர கூடாது. இழுத்துட்டு போங்கடா. ஏய், குடுக்க முடியாதுடா. அது உன் குழந்தை இல்லடா, எங்க குழந்தை. போடா. டேய் கிருஷ்ணா, ருக்மிணி பயந்துட்டு போறாடா. நீ போடா, நான் பாத்துக்கிறேன்.
அடிங்க. அவன் சாப்பிட வரைக்கும் விடாதீங்க. அடிச்சு கொல்லுங்க. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அவ்வளோ நேரம் சார் ப்ளீஸ். ஐயோ ருக்கு ருக்கு நான் வரலங்க, நான் வரல. என் குழந்தை என்ன இருக்கு? என் குழந்தை. என்னாச்சு உனக்கு? நான் வரல. எழுந்துரு வா. எனக்கு பயமா வாமா இருக்கு. வா. என் குழந்தை. பயப்படாத வா. ஒண்ணு இல்ல, வா. எழுந்து. ஒண்ணும் ஆகல. பயப்படாம வா. எனக்கு பயமா வா. இருக்குங்க. நீ என் பயப்படாத, குழந்தை. ஒண்ணும் ஆகல வா. அந்த திருடனை பிடிச்சிட்டீங்களா? அவன் நல்லா அடிச்சு உதைச்சிட்டான். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நீ ஒண்ணும் பயப்படாத வா. என்னங்க அவன் திரும்ப வந்துட போறாங்க. வந்தா கைய கால உடைச்சிடலாமா? ஆ. நீ எதுக்கு பயப்படுற? நாங்க இருக்கோம்ல. நீ பயப்படாம படுத்தூங்க. அத்தை, வீட்டை சுத்தி இத்தனை பேர் இருந்தும் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள புகுந்து பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கான்னா என்னால எப்படி அத்தை குழந்தைய வச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்க முடியும்? அதான் அந்த திருடனை அடிச்சு விரட்டிட்டோமேமா. பாருங்க, வந்தவன் சாதாரண திருடன் இல்ல. வெறும் காசு, பணம், நகை இதெல்லாம் தூக்க வந்த மாதிரி தெரியல. என் குழந்தை தூக்க வந்த மாதிரி இருக்கு. ஐயே, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? அது மாதிரி எதுவும் இருக்காது. அப்படிலாம் தப்பு தப்பா யோசிக்காத. இல்ல அத்தை, இல்ல. இங்க பாருங்க, எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. திருட வந்தவன் பீரோல இருக்கிற நகை, பணம் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் என் குழந்தைய தூக்க வரணும்? இல்லனா என் குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லம்மா, குழந்தை கழுத்துல செயின் இருக்குல்ல, அத திருட கூட வந்திருக்கலாம்ல. அந்த நேரம் பார்த்து நீ முழிச்சுக்கிட்டியா? அதான் குழந்தைய போட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். இல்ல அத்தை, இல்ல இல்ல இல்ல, என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது. இதுல ஏதோ பெரிய விவகாரம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு நீ மனசை குழப்பிக்காதம்மா. நீ பேசாம போய் படுத்து தூங்கு போ. இல்லங்க, இல்ல. நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. 5 குழந்தை தவறி போய் இப்பதான் நல்லபடியா எனக்கே குழந்தை கிடைச்சிருக்கு. இதுக்கு மட்டும் மாமா, இந்த ராத்திரி வேலையில எங்க போயிட்டு வரீங்க? மோல்லாம் இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு. எதையோ பார்த்து பயந்த மாதிரி வந்திருக்கீங்க. எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து சொல்லுங்க மாமா, எங்க போயிட்டு வரீங்க? சொல்லுங்க மாமா, எங்க போயிட்டு வரீங்க இந்த ராத்திரி வேலையில? அது 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 வந்து ஏதோ பிரச்சனை. என்ன மாமா எதுவும் பேச மாட்டேன்றீங்க? எங்க போயிட்டு வரீங்க? மாமா, என்ன மாமா, உங்களை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி எப்போ அனுப்பிச்சேன்? வயிற்று வலியே நின்னு போச்சு மாமா. ஆமா, மாத்திரை கிடைக்கலாம், வீட்டுக்கு திரும்பி வந்துட வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஊர் முழுக்க இருக்கிற கடையெல்லாம் தேடிட்டா வருவீங்க?
சரி மாமா, இப்ப மாத்திரை கிடைச்சதா இல்லையா? வாங்கிட்டு வந்துட்டு. சரி வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். மாமா என்னது இது? அருக்காணிக்கு மருந்து வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன கோச்சுக்குவா போறேன்? அது சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். மாத்திரை பேரை சொல்லியிருந்தா வீடு தேடி வந்து குடுத்துட்டு போறான். அதை விட்டுட்டு ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டோரா போய் தேடிட்டு வரீங்க. வாங்க வந்து தூங்குங்க. அருக்காணி, ரொம்ப நன்றி அருக்காணி. மாமா இங்க வாங்க. என்ன நடக்குது? ஒன்னும் புரியலையே. என்ன அருக்காணி? மாமா நன்றி எல்லாம் இருக்கட்டும் மாமா, முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. இந்த ராத்திரி நேரத்துல எங்க மாமா போயிட்டு வரீங்க? அது மாமா என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லுங்க மாமா. அது அது வந்து மாமா சொல்லுங்க மாமா, எங்க போயிட்டு வரீங்க? அக்கா வருத்தப்படுறாங்கல்ல, சொல்லுங்க மாமா. அது எல்லாம் இருக்கானே மாமா, அர்ச்சனாக்காக குழந்தை பிறந்ததுல இருந்து உங்க முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியல. ஆமா ஆமா கரெக்டா தான் சொல்றான். குழந்தை பிறந்த நாள்ல இருந்து இந்த வீட்ல இருக்க யார்கிட்டயும் நீங்க நெருங்கி பேச மாட்டீங்க. உங்க முகத்துல சிரிப்பை பார்க்கவே முடியல. எதையோ பறி கொடுத்தவர் மாதிரியே இருக்கீங்க. என்னவா இருக்கும்? சரியா சாப்பிட மாட்டீங்க, சரியா வீட்ல தங்க மாட்டீங்க. என்னதான் மாமா காரணம்? மாமா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நீங்க எதையோ மறைக்கிறீங்க மாமா. அது என்னன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.